செய்திகள் தொடர்கின்றன. இன்று பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பல்வேறு இடங்களில் முஸ்லிம் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அயோத்தியில் உள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமான இன்று தீவிரவாதிகள் நாச வேலைகளில் ஈடுபடக்கூடும் என்ற தகவல் வெளியானதை அடுத்து நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனால் நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முஸ்லிம் இயக்கத்தினர் இன்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பனகல் மாளிகை முன்பு நடைபெற்ற கவன ஈர்ப்பு போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு அத்வானி மற்றும் மோடி ஆகியோர்களின் உருவ பொம்மையை எரித்தனர். இதேபோல் திருவாரூர் தலைமை தபால் நிலையம் எதிரே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் திருவாரூர், மன்னார்குடி, முத்துப்பேட்டை, கொடிக்கால்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் பேருந்து நிலையம் எதிரே இந்திய தௌஹீத் ஜமாஅத் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அந்த அமைப்பை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். கடலூரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் திருப்பாத்திரிப்புலியூர் உழவர் சந்தை எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உள்பட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்து முதல் முறையாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு 25 லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தற்போது பேருந்து கட்டணங்களை அதிமுக அரசு பல மடங்கு அதிகரித்து விட்டதால் முதன் முறையாக திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இந்த சிறப்பு ரயில்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 தினங்களுக்கு இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மேலும் திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் கார்த்திகை தீப திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வான மகா தீபம் நாளை மறுநாள் 2600 அடி உயரமுள்ள மலையில் ஏற்றப்பட உள்ளது. இந்த மகா தீபத்திற்கு பக்தர்கள் நெய் காணிக்கை வழங்கி வருகின்றனர். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த சிவலோக ஆசிரமத்தை நிர்வகித்து வரும் சர்ஜோ பீட்டர் தொடர்ந்து 8வது வருடமாக நெய் காணிக்கை செலுத்தி வருகிறார். இந்த ஆண்டும் அவர் நெய் காணிக்கையாக 6,50,000 ரூபாயை கோவில் நிர்வாகத்திடம் இன்று வழங்கினார். மேலும் மகா தீபம் ஏற்ற தேவைப்படும் திரிகளையும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனங்கள் வழங்கியது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 55வது நினைவு நாளையொட்டி இன்று அவருக்கு நாடு முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி தென்சென்னை மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் VN ராஜன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரையில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ஆரணியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பாபு முருகவேல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் ஆரணி நகர மற்றும் ஒன்றிய தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். இதேபோல் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு திருவாரூர் மாவட்ட தேமுதிக செயலாளர் மகா முத்துக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது ஏராளமான தேமுதிகவினர் உடனிருந்தனர். முல்லை பெரியாறு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் மற்றும் மத்திய அரசின் உத்தரவை மதிக்காமல் செயல்படும் கேரள அரசை உடனே கலைக்க வேண்டும் என்று தமிழக பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முல்லை பெரியாறு அணை குறித்து கேரள அரசு தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் இதனால் தமிழக பாஜக சார்பில் ஐவர் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அணையை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் கூறினார். மேலும் தமிழக கேரள எல்லைகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை கேரள அரசின் அங்கீகாரம் பெற்ற தாக்குதலாக தமிழக பாஜக கருதுவதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள எல்லையில் ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்பட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறிய பொன் ராதாகிருஷ்ணன் முல்லை பெரியாறு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் மற்றும் மத்திய அரசின் உத்தரவை மதிக்காமல் செயல்படும் கேரள அரசை உடனே கலைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
மொஹரம் பண்டிகையையொட்டி ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் சென்னையில் ஊர்வலம் நடத்தினார்கள். உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் மொஹரத்தை முன்னிட்டு துக்கம் அனுசரிக்கிறார்கள். ஈராக்கில் தீர்க்கதரிசி முகமதின் பேரன் இமாம் உசேன் கொல்லப்பட்டதால் இஸ்லாமியர்களில் ஷியா பிரிவினர் மார் அடித்து தங்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறார்கள். இதனையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள மீர் சாஹிப்பேட்டையில் இருந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை வரை ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டே ஊர்வலம் நடத்தினர். ஊர்வலத்தில் இளைஞர்கள் மார்புகளில் கைகளால் அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட சென்றனர். இதேபோல் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் மொஹரம் அனுசரிப்பதை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான ஷியா முஸ்லிம்கள் ஊர்வலமாக சென்றனர். உலக இஸ்லாமியர்களின் மக்கள் தொகையில் ஷியா பிரிவினர் 15% உள்ளனர். பங்களாதேஷில் 10% உள்ள ஷியா பிரிவினர் டாக்காவில் திரண்டு ஊர்வலமாக சென்றனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது உல்லாசமாக பயணம் செய்யும் விளையாட்டு ரயில். ரயில் ஓடுகிறது. பயணி ஒருவர் அதன் முன்பகுதியில் அமர்ந்து தண்டவாளத்தை படம் பிடித்தபடி சென்றுள்ளார். அந்த விளையாட்டு ரயிலும் நாமும் பயணம் செய்வது போல் தோன்றும் காட்சி இது. இந்த காட்சி நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இர்ஃபான் பத்தானுக்கு மீண்டும் இந்திய அணியில் இடம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.